அப்படி கர்நாடகா போயிடலாம்லையா? கற்கை கண்டி மூலமாக கர்நாடகா போயிடலாம்ல? ஒன்றும் இல்லை. அங்கே கர்மசாமிக்கு தொழில் சம்மந்தமாக மனம் பாதிக்கப்பட்டு வந்தது யார்? வாப்பா. என்ன தொழில்டா? காலைல வந்துட்டு வா. மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? எல்லாம் உன்னுடைய அறிவாலும் நேரத்தாலும் தான் வேலைகளையும் இழந்திருக்க, செல்வத்தையும் இழந்திருக்க. நிறைய சட்டம் பேசினாலே போதும், நமக்கு எதிர்ப்பு தானாக வந்துடும். ஒத்துக்கிறிய? நீ பேசுவல சொல்லிட, கால் விட்டுவ. விதியல் வா. டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு அலைஞ்சியே எங்கே? வீட்டுக்கு அடமானம் வைக்கிறதுக்கு, விற்கிறதுக்கு, ஊறுகாய் வாங்கிட்டு விற்றுட்டு போகிறதுக்கு. இப்போ கண்டிப்பாக விற்கணுமா? கண்ணை முடிக்கா வாரேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வா. உன்னுடைய கடன்களை தீர்த்து தரேன். உன் உரிமை இடத்தை நான் பிரித்து வெற்றியாக்கி தரேன். முதல்ல எடுத்த முயற்சி தவறி விட்டனேன். அதுக்கு 2 பேர்கள் ஒத்து வராதது காரணமாகும். இப்போதைக்கு அவங்கள ஒன்று சேர்க்குறேன், உன் இஷ்டத்துக்கு கட்டுப்பட வைக்க. ஆனாலும் உன் மேலே அவங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை. நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு இல்லை. என்னை நினச்சிக்கா, வெற்றியாக்குறேன் போ. அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும். அடுத்து வரும்பொழுது காணேன் கெட்டிக்காரம் இல்லையா நீ? திருப்பிட்டான் கர்மசாமிக்கு. ஆமாம், அப்படியா? என்னுடைய பணங்கள்லாம் நஷ்டப்பட்டு நான் வேதனைப்பட்டிருக்கேன் கர்மசாமி. என்னடா பணம் யாருக்கு கொடுத்த? அப்படி கால் வந்துட்டு வா. நல்லா குனிஞ்சு உழைஞ்சிட்டா போதும், நான் ஏற்றுக்கிடணும். உன் மனத்தை சாமிகிட்ட கொடுக்கல நீ. நல்லா கால் வந்துட்டு வா. வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்குது? வாமா, முன்னால் வந்துடணுமா? அப்படி வா. யாரா வந்தீங்க? 3 பேர் வந்திருக்கீங்களா? சரி, வாடா தம்பி வா. நான் உன்னுடைய பணங்கள்லாம் வருமானு கேட்டேன். சாமி அந்த செவ்வாழை பழத்தை எனக்கு காட்டிட்டார். என்ன நடக்கும் அப்படின்னா, உன்னை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் நான் உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. கண்ணை மூடி நிமிந்து உட்காந்துக்கா. இவன் கொடுத்து சமாளிச்சுவான். ஏய், அதை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதுக்கு நீ சேகரிக்கிற. புரியுதா? எப்படியாவது வாங்கிடணும் கேட்பாங்க. அதுக்கு நம்ம தயாராகிடணும்னு சொல்லி நீ முடிவு எடுத்துட்ட. என்னது முடிவு எடுத்துட்ட? எஸ், அந்த வேலையும் கிடைக்கும், உனக்கு பணமும் கிடைக்கும். இந்த அப்படி மொதமாக வச்சோம்னா நம்ம கோயிலுக்கு தர்மத்தில் வந்து சேரட்டும். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு வாமா. அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. கால் வந்துட்டு வாங்க. தம்பி யார்? தம்பிக்கு எந்த ஊர்? ரஜினி சார் படமா அது? தம்பிக்கு எந்த ஊர்? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். என்ன வேணும்? பக்கத்தில் வா. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம். இந்த வேரில் நல்லபடி அச்சி சிக்குன்னு பிடி போய் உள்ள கடை முடியும்.
கால் வந்துட்டு வரலாம். இவள் படித்து பாஸ் ஆயிடுவா, இவளுக்கு நினைக்கிற வேலையும் கிடச்சிடும், எல்லாம் வெற்றியாகும். வா, இவனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். நல்லா இருக்கும். கருப்பசாமி நினச்சிக்கோ, நீட்டில் பாஸ் ஆயிடுவேன். பணம் வேணும்ல, இந்தா கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருங்க. வாப்பா, கால் வந்துட்டோட தம்பி. தூக்கணா குருவி கூடு தூங்க கண்டா மனசிலே. என்னையா தம்பி, சோமா இருக்கியா? என்ன தொழில் நடத்துறீங்க? ஒரு தரம் காலில் வந்துட்டு வாங்க, என்னென்னு கேட்குறேன்னா. ரெண்டு வருஷமாகவே இந்த விவசாயங்களில் உனக்கு ரொம்ப நஷ்டங்கள் வந்துருச்சு, பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க. அதனால் இந்த காட்டில் பிரச்சனையா அல்லது கிரகத்தால் பிரச்சனையாங்கிறது ஒரு சின்ன கேள்வி. காட்டில் பிரச்சனை இல்லை, கிரகங்களால் நீ லாபடையக்கூடிய பாக்கியம் இல்லை. அதையெல்லாம் வெற்றியாக்கி நான் ஜெயிச்சு தந்தா போதும்ல, வேறு என்னப்பா வேணும்? அம்மா அப்பா வந்து ரொம்ப அக்காவுடைய லைன் கொஞ்சம் கூட முடியும் எனக்கும் இருக்கு. தனியாக பார்த்து என்கிட்ட விவரம் கேட்டுக்கா, தொழிலை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன், விவசாயத்தில் பெருமையாக இருப்பேன். நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வாப்பா, ஒத்த ஒரு மகனே ஓடியா. கால் வந்துட்டு வரலாம். வரலாம் வரலாம் வரலாம். கர்பசாமி, 5 வருஷமாக நான் வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்களை தான் அனுபவிக்கனே தவிர எனக்குன்னு ஒரு விடிவே கிடைக்கல. எங்கே போய் கேட்டாலும் இந்த வருஷம் உனக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் சனி பயிற்சி நல்லா இருக்கும், இப்படி கிரகங்களை சொன்னாங்களே தவிர கிரகம்தான் மாறிச்சு, என் நிலைமை மாறலையே அப்படின்னு சோசியக்காரங்கள்ட்டையும் உன் நண்பர்கள்ட்டையும் நீ சொல்லிக்கிட்டே இருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. என்ன செய்ய முடியும்? சில பிறப்பில் அப்படியும் சில விதிகள் இருக்கு, நம்மள தெரிஞ்ச முடியாது. வரலாம். அதனால் இப்போ நிறைய கடன்களும் மன உபாதைகளும் இருக்கா இல்லையா? இந்த வேதனைகள் வந்து உன்னை நான் விடுதலை ஆக்கி தரணும், ஏதாவது நிலையான வருமானத்தை பிடிச்சி உன்னை காப்பாற்றணும். வேறு என்ன வேணும்ப்பா? ஓ, கண்ண முடிக்கா. தேடித்தான் பார்க்கண்டா பொண்ணை. இந்த கனியை எடுத்துட்டேன், தெளிவாக சொல்லுவேன். 2ஆம் தரத்து பொண்ணாக உத்தமமாக இருந்தால் ஏற்றுக்கிடுவியா? இந்தாடா பொண்ணு கிடச்சாச்சு, 3 மாதத்தில் உனக்கு வெற்றியான செய்தி கிடைக்கும். ஓ, நல்லாரு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா அப்படியா? வேற வேற சரி 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 சரி. என்ன ஃபூனு புகையாக போகுது, ஜிப்சம்லாம் கொண்டு வந்து இறக்குதாங்க லாரியில் கொண்டு வந்து. சிமெண்ட் தயாரிக்கிற இடம் எங்கப்பா இருக்குது தமிழ்நாட்டில்? அரியலூர். அரியலூர் வாங்க, அரியலூர். யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க, 3 பேருமே கால் வந்துட்டாங்க. வரலாம். கொண்டா. உட்காரு. உட்காருங்க. தாத்தா மடியில் உட்காருடா. உட்காந்துக்கா உட்காந்துக்கா. ஓ மடியில் உட்காரு.
இந்த பையனுடைய பிறப்பிலேயே இந்த பாதிப்பு இருந்திருக்கு. மரபணுக்கள் நரம்பியல் சம்மந்தமானது. உங்களுக்கு நீண்ட காலம் கழித்து தான் அது அறிமுகமாகி வெளியாகிருக்கு. முதல்ல வந்து ரியலாக இயற்கையாக இருக்கிறது மாதிரி தான் தோற்றங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. காலம் கடந்த பிறகு தான் அந்த விளைவுகளில் இந்த மாற்றம் ஆகிருக்கு. இதை கண்டிப்பாக மாற்றிடலாம், இவனை தெளிவாக வாழ வச்சிடலாம். ஆமாம்மா, இது வந்து உனக்கு நிரந்தர பாதிப்பே கிடையாது. இந்த பிள்ளைய தைரியமாக வாழ வைக்கலாம், வெற்றி உண்டு. ஆனால் என்ன நீங்கள் வந்து 3 முறை பார்க்கணும். 3 முறை பார்க்கும் பொழுது 3ஆவது முறையில் இந்த பையனுடைய மனநிலைகளுடைய அடக்கம், தெளிவு, நடத்தையெல்லாம் மாற்றமாயிரும். அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்றேன். கால் வந்துட்டு வாங்க. உங்கள் அச்சாங்க, உங்கள் அச்சா, உங்கள் அப்பாங்க ஏன் நம்பிக்கை கொண்டு வந்தேன் வழிகாட்டு, உன் ஞான கண் திறந்து வழிகாட்டு. நீ கோயிலை நம்பு, சாமியை நம்பிக்கா. இது சயின்டிஃபிக்காக தீர வேண்டியது. எந்த சாமியாராலும் சரியாகுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாதுன்னு அவனுடைய உள் மனதுக்குள்ள ரெக்கார்டு வச்சிருக்கிறான். ஏய், நீ என்ன சொன்ன? வேலை விஷயம் என் புருஷன் வரல. யார்கிட்ட பிள்ளை போய் சொல்லுத நீ? கால் வந்துட்டு வா. துடுப்புகளில் இந்த பிள்ளைய நல்லாக்கி உன் புருத்தனை நம்பிக்கையோடு என்னை கும்பிட வர வைக்கேன். அதே மாதிரி ஈராண்டு காலங்களாக வருமானத்துக்குரிய நிகழ்வில் உன் வீட்டுக்காரருக்கு சோதனையும் மனத்தளர்ச்சியும் நஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதையும் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தாரேன். அவனுக்கு கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையும் எண்ணமே அறந்து போச்சு இந்த பிள்ளையினுடைய வேதனையால். ஆனால் அவன் உத்தமமான உள்ளம் படைத்தவன், நல்லவன். அதை நீ தெரிஞ்சுக்கா. அவனை நான் பூர்வமாக நம்ப வச்சு இந்த பிள்ளையை வாழ வச்சு தருவேன். இப்போ நீங்கள் இழந்த செல்வத்தையும் நான் மீட்டி தரேன், தொழிலையும் மாற்றி தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. காப்பாற்றுவோம். சிந்தாம வச்சுக்கா. ஓடியா குட்டி பேரை கொண்டாங்க. கர்மசாமிக்கு கொண்டாங்க. நேர பிடிப்பா. என்னை பார்க்குற பாட்டு பிள்ளையா எந்துங்க, நீங்கள் எந்துங்கண்ணே. பிள்ளைய கொண்டா. என்னடா இந்த பாட்டிக்கா நல்ல பிள்ளை பண்ணுறான். என்னடா போயிட்டு வரலாம். உங்களுக்கு உத்தரவு அடுத்த உத்தரவில் கேட்போம். இந்த பிள்ளைக்கு கிடைச்ச உத்தரவு சந்தோஷமாக வச்சுக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளோ ஏமாத்திருக்கிய? இந்த கைக்குள்ள பணம் வச்சுருக்கேன், வாங்கிக்க. அப்போ கிடச்சிரும். சந்தோஷமாக இருங்க. போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எவ்வளோ கொடுத்தாலும் மனிதன் காணாங்கன்னு தான் சொல்லுவான்டா. மனிதனுடைய பிறப்பு அப்படி தானம்மா. சரி சரி, எனக்கு சிரிப்பு வருது நீ சொல்ல சொல்ல. நீ போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ராம்நாடு 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 வாங்க. ராம்நாடு கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி. அவன் பேட்டலா, அவனுக்கு ஊர் பேட்டை. உட்காருங்க, தொடர்ந்து வாங்க. ராம்நாடு. ஒரு சாமி யாருக்கு கூப்பிடணும்? இடம் வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாங்க. என்ன விஷயம்? என்ன வருத்தம்? என்னப்பா இடம் வீடு சம்பந்தம் வருத்தம்? கால் வந்துட்டு வரலாம். தம்பி நல்லா இருக்கியோ? வேறு என்ன விசேஷங்கள்? ஆண்டவன் இல்லாத உலகம் எது? ஆசைகள் இல்லா இதயம் எது? வாங்க பக்கத்தில். கண்ணை மூடி உட்காருங்க. ஜாமுனே நல்லா கண்ணை முடிக்காங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே,
என்னடா சிவபெருமான் வரார, சிவனை வணங்குவியானல்ல? சிவனே உங்களுடைய கூடலிங்க சுவாமி குலதெய்வமா வந்திருக்கிறார், கண்டேன், காணாத காட்சி போல் கண்டேன், கண்ண முடிக்கொள்ளுங்கள், மீண்டும் பார்ப்போம். அப்பா புதுமையான இடத்தை பெற்று வீட்டை அமைத்து விருத்தியாக வாழ்வோம் என்று கற்பனை செய்தோம் கருப்பசாமி. வீட்டுக்குள்ளே போனதிலிருந்து உயிருக்கே ஆபத்து வந்துருமோங்கிற பயம் ஏற்பட்டு விட்டது. அதில் எங்களுடைய உடலில் நரம்பு பிரச்சனையும் சேதப்பட்ட காயங்கள் பிரச்சனையும் குடும்பத்தில் போட்டி பொறாமைகள் பிரிவுகளும் பண நஷ்டங்கள் ஏற்பட்டதே, அது எப்படி? இதால் உங்கள் கேள்வி. காலன்ட்டுவா அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கு, அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. பக்கத்தில் வா. என்னடா தம்பி, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த வீட்டை கட்டுகிற சமயத்திலேயே அந்த சனி மூலையில் அங்கே போய் சுடுகாட்டு சாம்பலும் ஓதி போட்ட முட்டத்தோடும் எலுமிச்சங்கட்டையும் குங்குமச்சிமிழ் போன்ற இரத்த துளிகளும் கிடந்தது. யார் வச்சா என்று சொல்வதை விட அதை தீர்ப்பது என் கடமை. ஆளை சொன்னா விட்டுறதை நீ பார்த்துக்கா, நான் தீர்க்க மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? அப்படி சொல்லி என் பிள்ளை கால் ஒன்றுவா. எங்கிருந்தோ ஆசைகள் வணக்கம் மச்சான், நல்லா இருக்கீங்களா? அந்த தீவினைகளிலிருந்து உங்களை நீக்கி உடல்நிலைகளையும் நல்லாக்கி உங்கள் கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கல்யாண காரியத்தை நடக்கணும். கடாய் வெட்ட வேண்டியிருக்கா? எங்கேயும் ஏன் வெட்டல? அப்படியா? உன் பையனுக்கு கல்யாண விஷயத்தையும் முடிச்சு தரேன், இந்த தீவினைகளையும் மாற்றி தரேன். காலையில் என்னையை பார்த்துட்டு போ. இந்தா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. போய்ட்டு போய்ட்டு இந்தா விபூதி வைங்க. சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்பாய். போ. அதே ராம்நாட்டு பகுதி கருப்பசாமி, நான் உங்களை கூப்பிடுறேனே. ராம்நாடா? கழிப்பட்டேன். ராம்நாடு தான் கழிப்பட்டேன். சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி யாருக்குப்பா இருக்கு? ராம்நாட்டு பகுதி கருப்பசாமி கோயில் யாருக்கு இருக்கு? வாங்க. எங்க இருக்காரு ஐயா நம்ம கருப்பசாமி? கால் வந்துட்டு வா. அதான் காச்சு, நான் இருக்கிறான்னு கேளு, கேட்டுருவோம். என்ன வேணும்? ரெண்டு வருஷமா? கண்ணை முடிக்கா நிமிந்து உட்காரு. கண்ணை முடிக்கா நிமிந்து உட்காரு. கால் வந்துட்டு வா. அடிச்சு வச்ச சில போல அடங்கியிருக்கானே. உன் பிள்ளைக்கு நரம்பியல் மனநிலைகள் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கு. இவைகள் மாறுமா? வாழ்நாளே இப்படி பெயருமா? இதுக்கு மாற்றம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இப்போ வந்திருக்க. கால் வந்துட்டு வா. மாற்றி குடுன்னு கேட்டு வரலாம்ல. ஆனால் இது எப்படி இருக்கும்? இருக்கும்னு சொல்லிடுவா. நீ நினைஞ்சிருவ. உன் பிள்ளைய மனநிலைகளை மாற்றி திருத்தி தந்து விடுகிறேன். மாற பௌர்ணமிக்கு கூட்டு வா, ஜெயிப்போம். போ. இந்தா மகளே, ஐஸ்வர்யமார், உன் மனக்குறை தீர்ந்தாச்சு. இந்த கனியை கொண்டு வை, உன் பிள்ளையினுடைய மனநிலைகளில் மாற்றம் ஆயிரும். போ, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அடுத்து தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து வேதனைப்படுகிறேன் என்று கேட்டு வந்தவன் யார்ப்பா? ராம்நாட்டு பகுதி. வெளிநாடு சம்பந்தமாக தொடர்பு யாருக்கு? வாடா தம்பி வா. என்ன வெளிநாட்டில் அங்கே கால் விடாண்டமா? என்னடா பிள்ளை நீல?
என்ன பேர் உன் பேர்? பக்கத்தில் வா. என்ன பண்ணணும்? என்னடா பண்ணணும்? என்ன வேணும்? தொழில் சம்மந்தமாகன்னு சொன்னேன், அதுக்கு மூஞ்சி அசைக்கலை. ரெண்டாம் தரம் உன்னை எப்படா பார்க்கலான்னு பார்த்தேன், அதான் வெளிநாடு சம்மந்தமானு சொன்னேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்டை நடத்துவோமா, வெளிநாட்டுக்கு போவோமா? சரி, இங்கே லாபம் இருந்தால் அங்கே போவியா நீ? கொண்டா 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 கொண்டானுலாம் இருக்குது உள்ளம், இப்படிலாம் இருக்குது எதையும். வா 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 கால் வந்துட்டு அதான் வா 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 பட வழக்கு. அப்படி பட வழக்கு. உட்கார். இந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு பொறுப்பான ஒரு ஆளை நிரூபிக்கணுமே. யார் இருப்பா? அவங்க கூட துணைக்கு ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் லேடிஸை வச்சு பார்க்க வச்சுருவோம். இதையும் நான் கருப்பசாமி என் கண்ணால் பார்த்து நஷ்டப்படாமல் ஆக்கிறதேன். 1.5 மாதத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுவேன். ஓடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச விளக்கம் அவ்வளவுதான். எல்லாத்தையும் வெற்றியாக வாழ வைப்ப. நீ நல்லா இரு. காலையில் என்னைய பார்த்து போ. சந்தோஷமா இரு. போடா, மூட நம்பிக்கை வச்சுட்டு போ. கருப்பசாமிக்கு போக்குவரத்து துறை டிரைவர் ட்ரு 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 கால் ஒன்று சொல்லலாம். அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே, நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சண்ணே. இன்னும் ஒருத்தரம் கால் வந்துட்டு அப்பா. என்ன நினச்சிக்கா குடி பார்ப்போம். கையப்பிடி கையப்பிடி. ஓம் நமச்சிவாய. குடி குடி, சிந்தாமல் குடுறா. குடிப்பா. இன்னும் இன்னும் குடிக்கலாம். இன்னும் இதை மேலெலாம் தேய்ச்சி குளிச்சுக்கா. இன்னைக்கு இந்த உடலெல்லாம் காந்திர சக்தி இன்னையோடு நின்றோம். உன் கடன்லாம் தீந்துடும். இந்தா இன்னையிலேருந்து வருமானம் பெருகும். கடன் தீரக்கூடிய வழியை நான் கூட்டி தந்துடுறேன். இந்தா கடன் தீரும். வர வைக்கணுமா? அதுக்கு தான் இப்போ வருமானத்தை வர வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவன் மண்டையை திருத்தி உங்கள்கிட்ட தந்திருக்கேன். வெற்றியாக்கிறேன். போ, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு பரமா வாழுதடா நீ. ஏய், இந்த உலக விவரமே தெரியாமல் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் பிள்ளை தான் உன்னை குத்தி போட்டு தான் அவனை வர வைப்பேன். வர வைக்கிறத விட அவன் மூலம் உனக்கு பணத்தை வர வைக்கேன். போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியா அப்படியா. எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வ சக்தி இருக்கும். அது இப்போ இருக்கா இல்லையான்னு ஒருத்தன் சந்தேகப்படுத்தானா? என்ன சக்தி அது? தெய்வ சக்தியை பற்றி கேட்க வந்தோம். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாங்க. என்ன பிள்ளை அது? வாங்க. இதுக்கு நீங்கள் 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 நான் விளையாடுறோம்னு நினச்சிக்கலாம். நீங்கள்லாம் நீங்கள் 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 என்ன பேர்? உங்கள் பேர்? உங்கள் பேர் என்ன பேர்? உங்கள் பக்கத்தில் வாங்க.